ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா, இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான வீடியோ தாங்க. என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நிறைய பேர்த்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நல்லா இருப்போம், ஆனால் திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா உடம்பு சரியில்லாமல் ஆகிடும். அந்த உடம்பு சரியில்லாமல் போகிறதுக்கு வந்து என்ன ரீசன் அப்படின்னாக்கா, நம்ம வந்து கரெக்டாக சாப்பிட்ருப்போம், சாப்பிடாம கொள்ளாமல் இருந்து நம்மளுக்கு உடம்பு சரியில்லாமல் ஆகுது அப்படின்னு சொல்லி சொன்னால் அது ஒரு ரீசன், அதை விட்டுருங்க. ஆனால் நம்ம வந்து நல்லா சாப்பிட்டுட்ருப்போம், கரெக்டாக சாமி கும்பிட்டுருப்போம், நல்ல வேலை வெட்டிக்கு போவோம், எல்லாம் பண்ணிகிட்ருப்போம். அப்படி இருந்தால் கூட வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஏதோ ஒரு பிரம்ம பிடிச்ச மாதிரியே இருக்கும். அது என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக அடித்து சொல்கிற கண்டிஸ்டி தாங்க. ஏன்னா நம்ம கூடயே இருப்பாங்க, நம்மளை பற்றி வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நம்ம பாட்டுக்கு காலையில் எந்திரிப்போம், நம்ம குளிப்போம், சாமி கும்பிடுவோம், சாப்பிடுவோம், வேலைக்கு போவோம், கொள்ளுவோம், எல்லாம் பண்ணிகிட்டே இருப்போம். ஆனால் சில பேர் என்னன்னாக்கா அந்த இதெல்லாம் வந்து பண்ணவே மாட்டாங்க. அது வந்து என்னன்னா அவங்க மனசு பொறுத்த வரைக்கும் ஒன்றா ஒரு சோம்பேறித்தனமாக இருக்கும் ஒன்று. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா எதுக்கு அதெல்லாம் நம்ம பண்ணிட்டு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா காலையில் எந்திரிச்சு குளிச்சு கடவுளை கையெடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து வேலைக்கு போவாங்க. ஸோ அப்பேற்பட்டவங்களுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா நம்மளால் வேலைக்கும் போக முடியாது, வீட்டில் இருந்தால் ஒரு மாதிரி அடித்து போட்ட மாதிரி இருக்கும், சரியாக சாப்பிடவும் முடியாது. நம்ம என்ன பண்ணாலும் வந்து பார்த்திங்கனாக்கா அது வந்து நம்மளுக்கு ஆப்போசிட்டாகவே கொடுத்துட்டே இருக்கும். அப்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா, நம்ம குலதெய்வம் இருக்காங்க இல்லையா, அந்த குலதெய்வம் கோயிலுக்கு வந்து கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு நாள் போயிட்டு வரணும். குலதெய்வம் கோயிலுக்குன்னு கிடையாது, நம்ம எந்த தெய்வத்தை கும்பிட்டாலும் அந்த தெய்வத்தை வந்து கண்டிப்பாக நம்ம வந்து வாரத்துக்கு ஒரு நாளோ மேக்ஸிமம் போது கண்டிப்பாக ஒரு நாளாவது வாரத்தில் வணங்கும். இந்த வெள்ளிக்கிழமை நாட்கள் அப்படின்றது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நாள் வந்து ஒரு சிறந்ததாக இருக்கும். அந்த மாதிரி கண்டிப்பாக கடவுளை வந்து நம்ம வந்து கையெடுக்கணும், ஒரு கோயில் குளத்துக்கு போகணும், வீட்டில் வந்து சாமிக்கு ஒரு பூஜை பண்ணணும், டெய்லி காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு சமையலெல்லாம் முடிச்சுட்டு கடவுளை வந்து கையெடுக்கணும். நிறையா விஷயங்கள் வந்து இருக்குது. அப்போ இந்த மாதிரி நேரத்தில் வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா, நம்மளுக்கு வந்து இது அமாவாசை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது வரும். அது இந்துக்களில் வந்து அப்படி இருக்குது. மற்றவங்களுக்கு வந்து எப்படின்னு எனக்கு தெரியாது. உங்களுக்குன்னு சொல்லி கோயில் இருக்குது இல்லையா, அந்த கோயிலில் வந்து என்றைக்காவது ஒரு நாள் நம்ம போயிட்டு அந்த பரிகாரனும் அதை வந்து செய்யணும். ஸோ எங்கள் இதில் நான் வந்து என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க அப்படின்னாக்கா, இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி வந்து வியாழக்கிழமை நாள் அப்படின்னு சொல்லும்போது, இன்றைக்கி வியாழக்கிழமை ஈவினிங் வந்து 7 மணிலேருந்து அமாவாசை வந்து தொடங்குது. இந்த அமாவாசை வந்து நாளைக்கு தான், ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி 7 மணிலேருந்தே வந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்படின்னு சொல்லும் பொழுது நான் வந்து இன்றைக்கி என்ன கோயிலுக்கு போகிறேன் அப்படின்றத உங்களுக்கு சொல்கிறேன். நான் வந்து இன்றைக்கி என்னன்னாக்கா, நம்ம பொள்ளாச்சியில் வந்து மாசாணி அம்மன் இருக்காங்க. மாசாணி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு என்னன்னாக்கா நான் சாமி கும்பிட்டு வருவேன். இப்போ வந்து காலையில் எந்திரிச்சு குளிச்சு வேலை வெட்டி எல்லாம் முடிச்சாச்சு, சமையல் கம்மியில் எல்லாம் பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த வீடியோ எடுத்து உங்களுக்கும் போஸ்ட் போட்டுருவோம். இந்த வீடியோ எதுக்குனாக்கா, இந்த வீடியோ பார்க்குற சில பேர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கும் இந்த மாதிரி நிறையா பிரச்சனைகள் இருக்கும், வீட்டில் வந்து கண்டிஸ்டின்னு சொல்லி நிறையா இருக்கும் இல்லையா. இதுக்காக இன்றைக்கி நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு வந்தால் உங்களுக்கு நல்லது அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இன்றைக்கி நான் எங்கேனாக்கா, நான் வந்து பொள்ளாச்சியில் இருக்கிற மாசாணி அம்மன் கோயிலுக்கு தான் நான் வந்து போக போகிறேன். ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா இப்போ காலையில் நான் 8:30 மணிக்கு வேலைக்கு போனேன்னா ஈவினிங் வந்து எனக்கு ஒரு 6 மணிக்கு டியூட்டி முடிச்சு 6 மணிக்கு முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா, இங்கேருந்து நான் பொள்ளாச்சிக்கு போகிறதுக்கு எப்படியோ ஒரு 1.5 hour ஆகும்னு வச்சுக்கோங்களேன். இன்றைக்கி ஈவினிங் வந்து நான் போயிட்டு சாமி தரிசனம் பண்ணிவிட்டு அங்கேருந்து சாமி கொடுக்குற ஒரு எலும்பு சம்பளத்தை வாங்கிட்டு வந்து நம்ம தலையை சுற்றி வீடு வாசலெல்லாம் சுற்றி அதை வந்து ஒரு 4 அரிஞ்சு பிச்சு ஒரு 4 மூலைக்கு வந்து நம்ம வீசிட்டு வீட்டில் வந்து சாமி கும்பிட்டோன்னு சொல்லி சொன்னால் ரொம்ப நல்லதுங்க. இது வந்து மறக்காமல் பண்ணுங்கள். எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னாக்கா, நான் நல்லா இருந்தால் தான் நீங்கள் நல்லா இருப்பீங்க, நீங்கள் நல்லா இருந்தால் தான் நான் நல்லா இருப்பேன். இப்போ எனக்கு வந்து தெரிஞ்ச ஒரு விஷயத்தை வந்து உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன் இல்லையா, அதே மாதிரி உங்களுக்கும் நிறையா விஷயங்கள் வந்து தெரிஞ்சிருக்கும். அந்த விஷயத்தை வந்து நீங்கள் கண்டிப்பாக எனக்கு ஷேர் பண்ணுங்கள், நானும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுறேன். ஏன்னா எனக்கு வந்து சில பல விஷயங்கள் தான் வந்து தெரியும். பெரியவங்க வந்து சொல்லுவாங்க, இப்படி பண்ணுமா நல்லாயிருக்கும், அப்படி பண்ணுமா நல்லாயிருக்கும்ட்டுன்னு. அப்போது இத்தனை நாள் வந்து எனக்கு அதே தெரியல, அது வந்து நான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணுறேன் இல்லையா. அதே மாதிரி நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை வந்து என்னோட ஷேர் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருமே வந்து ரொம்ப நல்லா இருக்கலாம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக ஈவினிங் வந்து 7 மணிக்கு வந்து அமாவாசை தொடங்குது. ஸோ அதுக்காக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போது குறிப்பிட்ட கோயிலுக்கு தான் போகணும்னு கிடையாது, நீங்கள் வழிபடுவீங்க இல்லையா, அந்த தெய்வத்தை நீங்கள் வந்து வழிபடுங்க. இன்னையிலேருந்து இன்றைக்கி 7 மணிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஃபுல்லாமே அமாவாசை தான். நான் வந்து சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு வந்து பொருந்தும், சில பேருக்கு வந்து பார்த்திங்கனாக்கா அவங்கவுங்க தெய்வத்துக்கு என்னென்ன நீங்கள் பரிகாரம் பண்ணுறீங்களோ அது வந்து நீங்கள் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி வந்து என்ன சொல்கிறேன்னா, ரொம்ப ஒரு முக்கியமான நாள். இந்த நாளில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாமியை போய் தரிசனம் பண்ணி நம்ம வழிபட்டு வர்றது நம்மளுக்கும் சரி, நம்ம குடும்பத்துக்கும் சரி, நம்மளோட சந்ததிக்கும் வந்து ரொம்பவுமே நல்லது. என்றைக்குமே மாதத்தில் ஒரு நாள், மாதத்தில் ஒரு நாள். ஏன்னா வேலைக்கு வந்து போகிறவங்க வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக கோயில் குளம் அங்கங்கன்னு சொல்லி போக முடியாது. நம்மளுக்கு கிடைக்கிற டைமில் தான் நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணி போக முடியும். ஒரு சிலர் வந்து லீவ் போட்டு போவாங்க, ஒரு சிலருக்கு வந்து லீவ் வந்து போடணும்னு நினைப்பாங்க, ஆனால் கம்பெனிஸில் வந்து லீவ் வந்து கொடுக்க மாட்டாங்க. இப்போ எனக்கே வந்து லீவ் கொடுக்க மாட்டாங்க. அப்படின்னு சொல்லும்போது நான் என்னென்னா காலையில் எழுந்திரிச்சு நேரத்தில் எழுந்திரிச்சு வேலைக்கு போய்ட்டு ஈவினிங் டியூட்டி முடிச்சுட்டு அங்கேருந்து டக்குன்னு நம்ம வந்து கோயிலுக்கு போகணும். இதுக்குன்னு சொல்லி தனியாக நம்ம லீவ் போட்டுட்டு ஸ்பெண்ட் பண்ணி தான் போயிட்டு சாமியை வந்து பார்த்துட்டு வரணும்னு கிடையாது. அப்படி சப்போஸ் கோயிலுக்கு போக முடியாது, எங்கள் வீட்டில் வந்து குழந்தை குட்டிங்கள் இருக்குது, என்னால் இவங்க விட்டுட்டு எங்களால் போக முடியல சிஸ்டர், நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒன்றும் பிரச்சனையே இல்லைங்க. நம்ம இருக்கிற இடமும்
என்றைக்குமே கோயில் தான். நம்ம அம்மா அப்பா நம்மளுக்கு தெய்வம் தான். அதனால் நீங்கள் வீட்டிலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா கற்பூரம் பத்தி வந்து ஏற்றி விளக்கு பருத்தி நீங்கள் வந்து சாமி கும்பிட்டாலே அதே ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து இன்றைக்கி உங்களுக்காக உங்கள் எல்லாத்துக்காண்டியும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இன்றைக்கி கடவுள்கிட்ட வந்து நான் இன்றைக்கி மட்டும் கிடையாது, எப்போவுமே நான் சாமி கும்பிடும்போதெல்லாம் உங்களுக்கு ப்ரே பண்ணிட்டு தான் இருப்பேன். அதே மாதிரி இன்றைக்கி நான் கோயிலுக்கு போகிறேன். உங்கள் எல்லாத்துக்காகவும், உங்கள் குடும்பத்துக்காகவும், உங்கள் குழந்தைங்களுக்காண்டியும், உங்கள் வீட்டில் இருக்க எல்லாத்துக்காண்டியும், எனக்காண்டியும் கண்டிப்பாக இன்றைக்கி நான் வந்து சாமி கும்பிட்டு தான் வரேன். ஓகேவா? ஸோ எனக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்க உங்கள் எல்லாத்துக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. என்னை நல்லாவே மோட்டிவேஷன் பண்ணி கொண்டு போயிட்டுருக்கீங்க. நான் போகிற ஷார்ட்ஸும் சரி, நான் போடுற வீடியோஸும் சரி ரொம்ப லைக் பண்ணுறீங்க. கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து சூப்பராக பண்ணுறீங்க. எனக்கு ரொம்ப மனசுக்கு ஆறுதலாக இருக்குது. ஸோ உங்களோட எல்லாத்தோட சப்போர்ட்னாலேயும் தான் நான் இந்த அளவுக்கு வந்து இருக்கேன். என்னை மேன்மேலும் வளர வைக்கிறது வந்து உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோ இதோட நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக உங்கள் எல்லாத்தையும் மீட் பண்ணுறேன். ஓகே, பாய் செல்லக்குட்டீஸ்.